வான் புகழும் வள்ளுவருக்கு அமைக்கப்பட்ட வானுயர சிலை. இல்லை இல்லை, இது சிலை இல்லை, கல்லில் இழைத்த கவிதை. ஆமாம், அத்தனை அழகாகவும் அத்தனை நேர்த்தியாகவும் படைக்கப்பட்டுள்ளது இந்த வான் புகழும் வள்ளுவன் சிலை. பொதுவாக ஒருவரின் படைப்புக்கு வெள்ளி விழா கொண்டாடப்படுவதுதான் வழக்கம். ஆனால் ஒருவரின் சிலைக்கு வெள்ளி விழா கொண்டாடப்படுவது அநேகமாக இதுதான் முதல் முறையாக இருக்கக்கூடும். உலக சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் 1963ஆம் ஆண்டு விவேகானந்தருடைய நினைவை போற்றும் வகையில் இந்திய அரசு சார்பில் நினைவு சின்னம் அமைக்கப்பட்டது. விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை நிறுவிய ஏக்நாத் ரானடே அதன் அருகே உள்ள பாறையில் திருவள்ளுவருக்கு சிலை வைக்கலாம் என பரிந்துரைத்து அதன் முழு திட்டத்தையும் வரைபடம் மற்றும் மதிப்பீட்டையும் அப்போதைய முதலமைச்சர் மு. கருணாநிதியிடம் கொடுத்துள்ளார். அதன் பின்னர் 1975ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் திருவள்ளுவர் சிலை அமைக்க திட்டமும் அறிவிக்கப்பட்டது. அதன் பின்னர் 1979ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி பிரதமர் மொரார்ஜி தேசாய் தலைமையில் அப்போதைய ஆளுநர் பிரபுதாஸ் பட்வாரி முன்னிலையில் முதலமைச்சர் எம்ஜிஆர் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை அமைக்க அடிக்கல் நாட்டினார். அதன் பின்னர் பல்வேறு காரணங்களால் சிலை அமைக்கும் பணி தாமதப்படுத்தப்பட்டது. அதன் பின்னர் 1990 மற்றும் 91ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 1990ஆம் ஆண்டு செப்டம்பர் 6ஆம் தேதி சிலை அமைக்கும் பணி தொடங்கியது. இதனை கலைஞர் கருணாநிதி தொடங்கி வைத்தார். மாமல்லபுரம் அரசு கட்டட மற்றும் சிற்ப கலை கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் வை. கணபதி ஸ்தபதி தலைமையில் சிலை செதுக்கும் பணி தொடங்கியது. ஆனால் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கட்டுமான பணி கிடப்பில் போடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 1997ஆம் ஆண்டு மீண்டும் புத்துயிர் பெற்று பணி விரைவுபடுத்தப்பட்டது. சிலை அமைக்க கற்களை எடுத்து செல்ல கொச்சியிலிருந்து பாண்டூன் என்ற படகு ஒன்று வாங்கப்பட்டது. சிலை அமைப்பது என்றால் சாதாரணமாக ஒரு கற்சிலை என்பதை தாண்டி இந்த சிலை திருக்குறளோடு பொருந்தும் வகையில் வடிவமைக்க திட்டமிடப்பட்டது. இதுதான் இந்த சிலையின் சிறப்பும் கூட. திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன. இதனால் சிலை 133 அடி உயரத்தில் அமைக்கப்பட வேண்டும் என்று திட்டமிடப்பட்டது. அறத்துப்பாலில் 38 அதிகாரங்களும், பொருட்பாலில் 70 அதிகாரங்களும், இன்பத்துப்பாலில் 25 அதிகாரங்களையும் கொண்டுள்ளது திருக்குறள். எனவே அறத்துப்பாலை குறிக்கும் வகையில் சிலையின் பீடம் 38 அடி உயரத்திலும், மீதமுள்ள பொருட்பால் மற்றும் இன்பத்துப்பால் ஆகிய 95 அதிகாரங்களை குறிக்கும் வகையில் சிலையின் உயரத்தை 95 அடியில் வடிவமைத்துள்ளனர். சிலையின் முகம் 10 அடி உயரமும், கழுத்து 40 அடி உயரமும், இடுப்பு பகுதி 40 அடி உயரமும், கால் பாதம் 5 அடி என மொத்தம் 95 அடி உயரத்தில் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் வலது கையில் அறம், பொருள், இன்பம் எனும் முப்பாலை குறிக்கும் வகையில் 3 விரல்களை காண்பித்தபடியும், இடது கையில் திருக்குறள் ஏடு திறந்த நிலையிலும் இருக்கும் வகையிலும் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் மீது திருக்குறள் என்றும் எழுதப்பட்டுள்ளது. தலை மீது தூக்கி முடிந்த கொண்டையையே மகுடமாக்கி, இடுப்பில் பட்டாடையுடனும் மார்பில் மேல் துண்டுடனும் 7000 டன் எடையுடன் திருவள்ளுவர் சிலை அமைந்துள்ளது. இந்த சிலை ஒரே கல்லால் அமைக்கப்படாமல் 3681 துண்டு கற்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. 7000 டன் எடையுடன் இத்தனை கற்களை கொண்டு ஒரு சிலையை வடிவமைக்கலாம். ஆனால் அதனை ஒரு பாறையின் மீது தூக்கி நிறுத்துவது என்பது சவாலான விஷயம்தான். சிலையின் இடுப்பு வளைவு சற்று சவாலாக இருந்தாலும் நவீன அறிவியல் துணையோடு வாஸ்து சாஸ்திரப்படி இதனை உருவாக்கி அதன் எடை மையத்தை அளந்து அதன் பின்னர் கட்டியுள்ளதாக சிலை வடிவமைப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். சிலையினுள் 130 அடி உயரம் வரை வெற்றிடம் உள்ளது.
இந்த வெற்றிடம் சிலையின் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தும் நுட்பமாகும். கல்லால் ஆன உத்திரங்களும் கட்டாயங்களும் பரவப்பட்டு சிலை எப்பக்கத்திலும் சாய்ந்து விடாது நேரே நிற்குமாறு உறுதி செய்யப்பட்டுள்ளது. பல கற்களை கொண்டு கட்டப்பட்ட பல மாடி கட்டிடம் போன்ற அமைப்புடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த சிலை உலகில் வேறு எங்கும் இது போன்ற கருங்கல்லால் ஆன சிலை இல்லை என்பது இதன் மற்றொரு சிறப்பு. சிலையை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இங்க வந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம தமிழ் காப்பியத்துல திருக்குறள் ஒரு முக்கியமானது. அது வந்து உலகம் தெரியற வரைக்கும் இதை கொண்டு போயிருக்காங்க. உள்ள சிலை அந்த அங்க இருக்கிற திருக்குறளுக்கான திருக்குறள் அதுக்கான பொருள் எல்லாமே புரியாதவங்களுக்கு புரியுற மாதிரி கடைக்கோடி மக்கள் வரையும் இந்த சிறப்பு போய் சேர்ந்த வரையும் இருக்கு. ரெண்டாவது இதோட சிறப்பு என்னன்னு மாற்றுத்திறனாளிக்கு நல்ல ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இங்க அவங்களும் வந்து சாதாரண மக்கள்லாம் ஒரு மாற்றுத்திறனாளி வந்து இங்க வந்து எல்லாத்தையும் பாக்குற மாதிரி செஞ்சிருக்காங்க. பிறருக்குன்னா முற்பகல் செய்யணும், தனக்குன்னா பிற்பகல் தானே வரும். இதோட பொருள் வந்து இன்னொருத்தருக்கு நம்ம கெட்டது நினைச்சோம்னா நமக்கு பின்னால அந்த கெட்டது நடக்கும். அந்த திருக்குறள் இங்க வந்து பார்த்தா அந்த குறள் இருக்கு, அதுக்கான பொருள் இருக்கு. அதை பார்த்தா தெரிஞ்சுக்கிடலாம். மண்டபத்தின் உட்புற சுவற்றில் ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்து ஒரு குறள் வீதம் 133 குறட்பாக்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் பொறிக்கப்பட்டுள்ளன. இந்த சிலை வடிவமைப்பு பணிகள் கன்னியாகுமரி, நெல்லை, அம்பாசமுத்திரம் மற்றும் சென்னை சோழிங்கநல்லூர் என 3 சிற்பக் கூடங்களில் நடைபெற்றன. அம்பாசமுத்திரத்திலிருந்து 5000 டன் எடை கொண்ட கற்களும், சோழிங்கநல்லூரிலிருந்து 2000 டன் தரமான கருங்கற்களும் வந்தன. 13 அடி நீளமும் 15 டன் எடையும் கொண்ட பெரிய கற்கள் மட்டும் 3681 கற்கள் ஆகும். மற்றவை 3 to 8 டன் எடை கொண்டவையாகும். சிலையில் காது, கண், மூக்கு, வாய், நெற்றி பகுதிகள் கையால் செதுக்கப்பட்ட ஒரே கற்களாகும். 133 அடி உயர சிலை அமைக்க 180 அடிக்கு சாரம் கட்டி சிலையை நிறுவியுள்ளனர். இந்த சிலை அமைக்கும் பணியில் 500க்கும் மேற்பட்ட சிற்பிகள், நாள் ஒன்றுக்கு 150க்கும் மேற்பட்டவர்கள் என 16 மணி நேரம் அயராது உழைத்து சிலையை வடிவமைத்து நிலைநிறுத்தி உள்ளனர். இறுதிக்கட்ட பணிகள் நிறைவடைந்த நிலையில் இந்த பிரம்மாண்டமான சிலையை கடந்த 2000ஆவது ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி திறந்து வைத்தார். உலக வாழ்க்கை சிற்பியாம் வள்ளுவருக்காக உருவாக்கப்பட்ட இந்த சிலைக்குத்தான் கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி வெள்ளி விழா கொண்டாடப்பட்டது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று திருவள்ளுவர் பாதத்திற்கு மலர் மாலை செலுத்தி சிறப்புரையாற்றினார். இருபத்தி 5 ஆண்டுகளை கடந்தும் அதே கம்பீரத்தோடு நிற்கும் இந்த சிலை 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி ஏற்பட்ட சுனாமி பாதிப்பிலும் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கத்திலும் எந்த பாதிப்பும் இன்றி ஸ்தரத்துடன் நின்று நமது ராஜராஜ சோழன் கட்டடக்கலையை பறைசாற்றியது என்றால் அது மிக இல்லை. உப்பு காற்றிலிருந்து சிலையை பாதுகாக்க
எப்போசைட் என்ற ரசாயன கலவை 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூசப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. அத்துடன் சிலையில் படிந்துள்ள உப்பை உறிஞ்சும் வகையில் காகித கூழ் பூசப்பட்டு உப்பு நீக்கப்படுகிறது. இதனால் இன்றும் அதே பொலிவுடன் காட்சியளிக்கும் திருவள்ளுவர் சிலையை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர். எல்லாரும் வந்திருக்கு. திருவள்ளுவரை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, அழகா இருக்கு. இது 133 அடி உயரம் இருக்கு. இந்த உலகம் மொத்தம் திருவள்ளுவரை தெரிய வேண்டியதுதான். இந்த அரசாங்கம் இந்த அந்த சிலை இந்த மாதிரி 133 அடியில பண்ணி வச்சிருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. எல்லாரும் உலகம் மொத்தம் இந்த திருக்குறள் இப்போ இந்த டைம்ல அந்த குறளுக்கு கொஞ்சம் நல்ல இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. கேரளாவில் எனக்கு அப்போ நம்பிக்கை இருக்கு. இனி கொஞ்சம் அங்க எல்லாம் கூகுள் பண்ணி பார்த்தாலும் அவங்களுக்கு நிறைய தெரிய வேண்டியிருக்கு. திருக்குறள் தமிழ் மக்களுக்கு மட்டும் அல்ல, இந்தியா மொத்தத்துக்கும் இந்த உலகம் மொத்தத்துக்கும் அந்த குறள் போகணும் தான் இந்த அரசாங்கம் இந்த மாதிரி சில வச்சிருக்கு, அடையாளமா வச்சிருக்கு. சிலையின் வெள்ளி விழாவின் போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். திருவள்ளுவர் சிலையை சென்றடைய 3 புதிய பயணிகள் படகுகள் வாங்கப்படும். இந்த திருக்குறள் விழாவை முன்னிட்டு சில அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன். முக்கடல் சூடும் குமரிமுனையில் இங்கிருந்து சுற்றுலா பயணிகள் அனைவரும் ஐயன் திருவள்ளுவர் சிலையை சென்றடைய பயனடைவதற்காக படகு சவாரி வசதியை மேம்படுத்துவதற்காக 3 புதிய பயணியர் படகுகள் வாங்கப்படும். முதல் படகுக்கு தியாகத்தின் உருவாகி தொண்டின் கருவாகி தமிழ்நாட்டின் வளர்ச்சி கடித்தளமிட்ட பெருந்தலைவர் காமராஜர் பெயரும், 2ஆம் படகுக்கு தென்குமரியை தமிழ்நாட்டுடன் இணைக்க வலியுறுத்தி போராடி சாதனை படைத்த சாதனையாளர் மார்ஷல் நேசமணி பெயரும், 3ஆம் படகுக்கு கனடாவில் பிறந்தாலும் கண்ணீர் தமிழ் வளர்த்து வரும் திருக்குறளை மொழிபெயர்த்தும் தமிழருக்கென நூலை எழுதியும் அழியா படைப்புகள் அளித்த ஜி.யு. போப் பெயரும் என 3 பெயர்களும் அந்த படகுகளுக்கு சூட்டப்படும். திருக்குறள் தொடர்பான கலை இலக்கிய அறிவுசார் போட்டிகள் மற்றும் கருத்தரங்குகள் நடத்தப்படும். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் கடைசி வாரம் குறள் வாரமாக கொண்டாடப்படும் போன்ற பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் திருக்குறள்ல ஆர்வமும் புலமை மிக்க ஆசிரியர்கள் பயிற்றுனர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவங்களுக்கு பயிற்சி வழங்கி மாவட்டந்தோறும் தொடர் பயிலரங்குகள் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும். திருக்குறள் திருப்பணிகள் தொடர்ந்து நடைபெறும் திட்டம் வகுக்கப்படும். இதுக்காக ஆண்டுக்கு மாவட்டம் ஒன்றுக்கு 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். ஆண்டுக்கு 133 உயர்கல்வி நிறுவனங்கள்ல திருக்குறள் தொடர்பான கலை இலக்கிய அறிவுசார் போட்டிகள் மற்றும் கருத்தரங்குகள் நடத்த திட்டமிடப்படும். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் கடைசி வாரம் குறள் வாரம் கொண்டாடப்படும். தமிழ் திறனை தேர்வுல வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான திருக்குறள் மாணவர் மாநாடு ஆண்டுதோறும் நடத்தப்படும். திருக்குறளும் உரையும் அரசு அலுவலகங்களில் எழுதப்படுறது போல தனியார் நிறுவனங்கள் எழுதுவதற்கு ஊக்குவிக்க உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். இதோடு சேர்த்து குமரிக்கு இந்த பகுதியில் அறிவிப்பு செய்யாம நான் இருக்க முடியாது. தமிழ்நாட்டோட தென்கோடியில் அமைந்திருக்கிறது மட்டும் இல்லாம வள்ளுவர் சிலையால சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் இருக்கக்கூடிய வகையில் கன்னியாகுமரியுடைய பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும். திருவள்ளுவர் வெறும் சிலை அல்ல, திருக்குறள் வெறும் நூல் அல்ல, நம்ம வாழ்க்கைக்கான வாழும் கடையும். வள்ளுவர் சிலையின் வெள்ளி விழாவிற்காகவே பிரத்யேகமாக இசை ஒன்று வெளியிடப்பட்டது. அதில் கமல்ஹாசன் பாடல் வரிகளில் எழுதி ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைக்க கூடுதல் சிறப்பாக அமைந்தது.
வலிமை கெடுமென்றவர் வாய்ப்பாடும் சொன்ன காலம் வள்ளுவர் நாமோத ஏட்டிலை வடித்த வேதம் வாழும் ஒழுக்கம் கூறிட அறிஞரும் கலைஞரும் கவிஞரும் சகலரும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டு கடப்பினும் அற்பித்தோதும் திராவிட வேதம் எங்கள் திராவிட வேதம் எங்கள் திராவிட வேதம். தமிழ் மொழி காப்போம், வள்ளுவம் போற்றுவோம். கன்னியாகுமரியில் கடலின் நடுவே அமைக்கப்பட்டுள்ள விவேகானந்தர் மண்டபமும் திருவள்ளுவர் சிலையும் சிறப்பு என்றால் சிறப்புக்கு கூடுதல் சிறப்பாக அமைந்துள்ளது கண்ணாடி இழை பாலம். விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை இணைக்கும் வகையில் 38 கோடி ரூபாய் செலவில் கண்ணாடி இழை பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. 77 மீட்டர், அதாவது 252 அடி நீளமும் 10 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த கண்ணாடி பாலத்தை கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். திருவள்ளுவர் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய உலக அடையாளம். திருக்குறள் தமிழர்களுடைய பண்பாட்டு அடையாளம். அதனால கொண்டாடுகிறோம், கொண்டாடுவோம், கொண்டாடிக்கிட்டே இருப்போம். இன்று நடைபெறுவது ஐம்பெரும் விழா. ஐயன் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா. ஐயன் திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்த பாறையும் இணைக்கிற கண்ணாடி இழைப்பாலம் திறப்பு விழா. வெள்ளி விழா மலர் வெளியீடு, திருக்குறள் கண்காட்சி, ஐயன் திருவள்ளுவர் தோரணவாயல் அடிக்கல் நாட்டுதல். இப்படி இந்த விழா சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. நேற்று ஐயன் திருவள்ளுவர் சிலையை விவேகானந்தர் பாறை இணைக்கக்கூடிய 37 கோடி ரூபாய் மதிப்பிலான கண்ணாடி இடைப்பாலத்தை திறந்து வச்சேன். இதனால் அங்கு சுற்றுலா பயணிகளின் வருகை மேலும் அதிகரித்துள்ளது. அதாவது முக்கடல் சங்கமிக்கும் இடமான கன்னியாகுமரிக்கு வந்து சுத்தி பார்க்க வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை 133 அடியில வந்து திருவள்ளுவர் சிலை வந்து பல வருஷமா இருக்கு. இப்போ அதுக்கு பாத்தீங்கன்னா வெள்ளி விழா கொண்டாடி இருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா புதுசா ஒரு பாலமும் போட்டிருக்காங்க. அந்த பாலம் பாத்தீங்கன்னா விவேகானந்தர் ராக்ல இருந்து திருவள்ளுவர் சிலையை கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. முன்னாடி பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலைக்கு போட்ல வந்துட்டு மறுபடியும் நம்ம விவேகானந்தர் சிலைக்கு போட்ல வந்துட்டு மறுபடியும் திருவள்ளுவர் சிலைக்கு போட்ல போற மாதிரி இருக்கும். இப்போ அந்த பாலம் போட்டிருக்கிறது நமக்கு ஈஸியா 2 இடத்துக்கும் போற மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாவும் இருக்குது பாக்குறதுக்கு. அப்புறமா பாத்தீங்கன்னா திருக்குறள் நம்ம தமிழோட முதல் ஆதி மொழின்னு சொல்றப்போட தமிழ் மொழியோட முக்கியமான உலக பொதுமறையான திருக்குறளை பாத்தீங்கன்னா நம்ம திருவள்ளுவர் ஐயா இயற்றிருக்காங்க. பல இந்தியால இருந்தும் மற்றபடி வெளிநாடுகள்ல இருந்தும் பல பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பல மாநிலக்காரங்க வந்து பாக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் பாக்குறதுக்கு. நம்ம திருக்குறளை வந்து தமிழோட முதல் ஆதி மொழியை வந்து மற்றவங்களுக்கு சொல்ற விதமா இந்த ஒரு பெரிய தலையை வைக்கிறதும் அதுக்கு வந்து ஏற்ற மாதிரி அந்த பாலம் போட்டிருக்கிறதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தியாவில் கடலுக்கு மேல் அமைக்கப்பட்ட முதல் கண்ணாடி இழைப்பாலம் இது என்பது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது.
நடக்கும் போது கீழே கடலை பார்த்து ரசிக்கும்படி அமைக்கப்பட்டுள்ளது இந்த கண்ணாடி பாலம். விவேகானந்தர் நினைவு பாறைக்கு படகு சென்றாலும் அங்கிருந்து அந்த நீர்மட்டத்தை பொறுத்து தான் எங்கு செல்ல முடியும், திருவள்ளுவர் சிலைக்கு செல்ல முடியும். இதனாலாகவே சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்து அங்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருந்து வந்தது. இந்த நிலையில் தான் கடந்த ஆண்டு தமிழக அரசு நிதி ஒதுக்கப்பட்டு கடந்த ஜூலை மாதம் இந்த பணியானது தொடங்கியது. இந்த கண்ணாடி மூலமாக நாம் பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட ஒரு 200-300 அடி பள்ளத்தில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி கடல் அலை நமக்கு தெளிவாக தெரிகிறது. இந்த ஆகை பார்க்கின்ற போது கன்னியாகுமரியில் அந்த கண்ணாடி நடந்து செல்கின்ற போது மனம் அமைதி அடைகின்ற அளவிற்கு இந்த அமைப்பானது உள்ளது. இயற்கை சீற்றம் காரணமாக அடிக்கடி படகு சவாரி ரத்து செய்யப்படும் நிலையில் இந்த கண்ணாடி பாலம் மூலம் விவேகானந்தர் பாறையில் இருந்து திருவள்ளுவர் சிலைக்கு நடந்தே சென்று விடலாம். படகிற்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வளைவு போன்று வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த கண்ணாடி பாலம் கண்களை கவரும் வகையில் உள்ளது. இது கடல் காற்று உள்ளிட்ட சூழலை தாங்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. உப்பு காற்று மற்றும் ஈரப்பதத்தால் ஏற்படும் சேதங்களை எதிர்கொள்ளும் திறனுடன் இந்த கண்ணாடி இழைப்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. பாலத்தின் தோற்றமும் அனுபவமும் சுற்றுலா பயணிகளுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை தரும் என்பதில் மட்டும் எந்த ஐயமும் இல்லை. இந்த வெள்ளி விழாவில் நான் மறுபடியும் சொல்றேன், திருவள்ளுவர் வெறும் சிலை அல்ல, திருக்குறள் வெறும் நூல் அல்ல, நம்ம வாழ்க்கைக்கான வாழும் கிடையமும். அது நம்மை காக்கும், நம்மை அழைக்க வரக்கூடிய தீமைகளை தடுக்கும். நம்மை மட்டுமல்ல, காவி சாயம் பூச நினைக்கிற தீய எண்ணங்களையும் விரட்டி அடிக்கும். தனி மனிதர் முதல் அரசு வரைக்கும் நீதிநெறி சொன்னவர் நம்முடைய வள்ளுவர் அவர்கள். நாம் செய்ய வேண்டியது பள்ளிகள்ல, கல்லூரிகள்ல, அரசு அலுவலகங்கள்ல திருக்குறளை இன்னும் அதிகமாக இடம்பெற செய்யணும். இது அரசுக்கான உத்தரவு மட்டுமல்ல, தனியார் நிறுவனங்களும் இதை பின்பற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வள்ளுவம் வாழ்வியல் நெறியாக மாறட்டும், சமுதாயம் குரல் சமுதாயமாக மலரட்டும். வாழ்க கலைஞரின் புகழ், வாழ்க குரலின் புகழ். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வாழ்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற மகாகவி பாரதியின் வரிகளை மெய்ப்பிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு வள்ளுவனை உலகிற்கே எடுத்துக்காட்டி வருகிறது என்றால் அது மிக இல்லை. மாலை முரசு செய்திகளுக்காக ஷீபா ஜானட். எங்கள் திருவள்ளுவர்